கோபக்கார தாத்தா. ஒரு காலத்தில் மோவார்க் நகரில் மிஸ்டர் ரே என்ற ஒரு முதியவர் வாழ்ந்தார். அவரது பெயரை போலன்றி அவரது நடத்தையில் சூரிய ஒளியில் போல் வெளிச்சம் இல்லாமல் இருந்தது. அவர் மிக சிறிய விஷயங்களை பற்றி புகார் செய்வார். மேலும் அவரை சுற்றியுள்ள அனைவரையும் குறை கூறுவார். ஆனால் அவரது வாழ்க்கையில் நிகழும் அனைத்து தவறுகளுக்கும் அவர்தான் காரணம். ஒரு நாள் அவர் தனது வீட்டை விட்டு பூங்காவில் நடக்க செல்லும் போது தனது பக்கத்து வீட்டுக்காரரான வயதான மிஸ்ஸஸ் காயல் அவளது நாயை திட்டுவது காதுக்கு கேட்டது. என் வேலையை செய்ய ஏன் என்னை அனுமதிக்க மாட்டேங்கிறாய்? வீட்டை சுத்தம் செய்ய விடு. கொஞ்சம் நிறுத்துகிறீர்களா பாட்டியம்மா? எப்போது பார்த்தாலும் அலறல் கூச்சல். நீங்கள் இப்படி கத்திக் கொண்டிருப்பதால் என்னால் சரியாக தூங்கக்கூட முடியவில்லை. ஆத்திரமடைந்த மிஸ்டர் ரே தனது வீட்டை விட்டு பூங்காவிற்கு சென்றார். அவர் பூங்காவை அடைந்ததும் தனக்கு பிடித்த பெஞ்ச் வரை நடந்து சென்று தனது செய்தித்தாளை வெளியே எடுத்தார். ஒரு வழியாக எனக்கு இப்போது சிறிது அமைதி கிடைத்தது. முணுமுணுத்துக் கொண்டிருக்கும் போது செய்தித்தாளை வெளியே எடுத்தார். மன்னிக்கவும் ஐயா. அவர் செய்தித்தாளை இறக்கும் போது ஒரு சிறுவனை கண்டார். அவருக்கு முன் நின்று கொண்டிருந்தான். அவன் பெயர் டிம். என்ன? மன்னிக்கவும் ஐயா, என்னிடமிருந்து சில குக்கீஸ்களை நீங்கள் வாங்கிக் கொள்வீர்களா? உங்க பாரு தம்பி, நான் ஏற்கனவே மிகவும் நொந்து போயிருக்கேன். தயவு செய்து இங்கிருந்து போயிடு. ஐயா, ஒரே ஒரு பெட்டி வாங்கிக் கொள்ளுங்கள். எனக்கு குக்கியும் வேண்டாம், வேறு எதுவும் வேண்டாம். முதலில் இங்கிருந்து புறப்பட்டு செல். குட்டி டிம் ஓடிவிட்டான். மிஸ்டர் ரே பெஞ்சிலிருந்து எழுந்து நீரூற்றை நோக்கி நடந்தார். என்னை போன்றவர்கள் ஏன் அதிகம் இல்லை? அனைவரும் ஏன் இப்படி இருக்க வேண்டும்? அதனால் எனக்கு கடுப்பாகிறது. அப்போதே நீரூற்றுக்கு பின்னால் இருந்து ஒரு இளைஞன் வெள்ளை உடை அணிந்து எழுந்து அவரிடம் நடந்து வந்தான். ஒரு கணம் கூட என்னால் ஏன் நிம்மதியாக இருக்க முடியவில்லை? என்ன காரணம்? அமைதியாக இருங்கள் மிஸ்டர் ரே, உங்களுக்கு உதவ வந்திருக்கிறேன். யார்? யார் நீங்கள்? எனது பெயர் உங்களுக்கு எப்படி தெரியும்? நான் கனவை நனவாக்கும் தேவதை. என்னை நீங்கள் ஆஞ்சி என்று அழைக்கலாம். ஆஞ்சி என்று அழைக்கலாமா? நீங்கள் பக்கத்து நாட்டு நிறுவனத்தை சேர்ந்தவரா? முதலில் வெளியேறுங்கள். அந்த மனிதன் உண்மையில் ஒரு தேவதூதன் தான். தன்னை நிரூபிக்க அவன் விரல்களை தட்டினான். ஒரு ஜோடி அழகான வெள்ளை காலணிகள் மெல்லிய காற்றில் இருந்து தோன்றியது. மிஸ்டர் ரே அதிர்ச்சி அடைந்தார். என்ன இது? உண்மையில் நீங்கள் தேவதையா? உண்மையைத்தான் சொல்கிறேன். நான் சொன்னது போல் உங்களுக்கு உதவதான் இங்கு வந்திருக்கிறேன். அதை எப்படி உங்களால் முடியும்? இந்த பூட்ஸை எடுத்துக்கொள்ளுங்கள். நீங்கள் யார் மீதாவது கோபமடைந்து அவர்கள் புத்திசாலித்தனமாக செயல்பட விரும்பினால் இவற்றை அணிந்து கொள்ளுங்கள். அந்த நேரத்தில் உங்களை அந்த நபரின் வாழ்க்கைக்கு அழைத்துச் சென்று உங்களை அங்கு நிற்க வைக்கும். நீங்கள் புத்திசாலித்தனமாக செயல்பட்டால் உங்களுக்கு தங்கம், வெள்ளி மற்றும் வைரங்கள் கிடைக்கும். வேறு வகையில் கூறினால் இந்த பூட்ஸ் உங்களை வேறு ஒருவரின் ஷூஸ் இருக்கும் இடத்திற்கு கொண்டு செல்லும். தங்கம், வெள்ளி மற்றும் வைரங்கள் பற்றிய சிந்தனை அவர் ஆசையை தூண்டியது. அவர் உடனே ஒற்றுக்கொண்டார். ஆனால் ஒன்றை மறக்காதீர்கள், நீங்கள் தவறு செய்து விட்டீர்கள் என்பதை உணர்ந்தால் அக்கணமே இந்த பூட்ஸ் உங்களை மீண்டும் உங்களிடமே கொண்டு வந்து சேர்த்து விடக்கூடியது. நான் தவறு செய்வேனா? நடக்கவே நடக்காது. அப்படி என்றால் நல்லது. இவ்வாறு கூறிவிட்டு தேவதூதன் மறைந்தான். மிஸ்டர் ரே காலணிகளை எடுத்துக்கொண்டு வீட்டிற்கு சென்றார். மறுநாள் அவர் எழுந்தபோது தனது பக்கத்து வீட்டுக்காரரான வயதான மிஸ்ஸஸ் காயல் அலறல் சத்தம் கேட்டது. ஆமாம், நீ ஏன் என்னை வேலை செய்ய விட மாட்டேங்கிறாய்? தயவு செய்து என்னை வீட்டை சுத்தம் செய்ய விடு. அவளது கத்தும் சத்தம் கேட்ட மிஸ்டர் ரே மிகவும் கோபமடைந்தார். அப்போது அவருக்கு வெள்ளி காலணிகள் பற்றி நினைவிற்கு வந்தது. அவர் உடனே அவற்றை அணிந்து கடைசி லேசை கட்டிய போது மிஸ்ஸஸ் காயலின் வீட்டில் எழுந்தார். ஆஹா, இந்த விஷயம் உண்மையில் வேலை செய்கிறது. அப்போதே நாய் அவளுடன் விளையாட ஆரம்பித்தது. இங்கிருந்து தள்ளிப்போ. நாயிடமிருந்து தன்னை விடுவித்துக் கொண்டு அவள் நேராக சமையல் அறைக்கு சென்றாள். ஓ, எனக்கு மிகவும் அதிகமாக பசிக்கிறது. அந்த கிழவியிடம் என்ன இருக்கிறது என்று பார்ப்போம். அவள் ஒரு பை பீன்ஸை கண்டுபிடித்தாள். ஓ, பீன்ஸ்! அருமை அருமை, நான் இதை உடனே சமைக்கிறேன்.
அவள் ஒரு பாத்திரத்தில் பீன்ஸை போட்டபோது நாய் தனது ஆடையை இழுப்பதை உணர்ந்தாள். என்ன ஆச்சு? என்னை தொல்லை செய்யாதே. ஆனால் நாய் கேட்கவில்லை. அது அவளது ஆடையை பிடித்துக் கொண்டது. திடீரென்று பீன்ஸின் முழு கிண்ணமும் கையில் இருந்து நழுவி தரையில் விழுந்தது. இது அவளுக்கு மிகவும் கோபத்தை ஏற்படுத்தியது. அவள் சத்தமாக கத்தினாள். நீ ஏன் என்னை தினமும் தொந்தரவு செய்கிறாய்? என்னை சமையல் செய்ய ஏன் விட மாட்டேங்கிறாய்? தயவு செய்து என்னை சமைக்க விடு. நான் பசியில் தவிக்கிறேன். அந்த தருணத்தில் பக்கத்து வீட்டிலிருந்து தனது சொந்த குரல் வருவதை அவர் கேட்டார். கொஞ்சம் நிறுத்துகிறீர்களா பாட்டியம்மா? எப்போது பார்த்தாலும் அலறல் கூச்சல். நீங்கள் இப்படி கத்திக்கொண்டு இருப்பதால் என்னால் சரியாக தூங்கக்கூட முடியவில்லை. அதை உணர்ந்ததில் அவள் கண்கள் நிறைந்தன. ஒரு நொடிக்குள் மிஸ்டர் ரே தனது சொந்த வீட்டிற்கு திரும்பிவிட்டார். ஒரு கண்ணீர் துளி அவரது கண்ணில் இருந்து விழுந்தது. உடனே அதை துடைத்தார். இல்லை இல்லை, நான் தவறு செய்திருக்க மாட்டேன். அந்த தேவதை என்னை ஏமாற்றிவிட்டது. இவ்வாறு கூறி அவர் இன்னும் அந்த வெள்ளிய காலணிகளை அணிந்திருப்பதை உணராமல் தனது வீட்டை விட்டு வெளியேறினார். அவர் பூங்காவை அடைந்ததும் தனது வழக்கமான இடத்திலேயே அமர்ந்து செய்தித்தாளை திறந்தார். அவர் மீண்டும் சிறிய டிம்மின் குரலை கேட்டார். மன்னிக்கவும் ஐயா, தயவு செய்து இன்று என்னிடமிருந்து குக்கீஸ்களை வாங்கிக் கொள்ளுங்கள். எனக்கு எதுவும் வேண்டாம். ஒரு நொடிக்குள் மிஸ்டர் ரே இப்போது டிம் ஆகிவிட்டார். டிம், எழுந்திரு. மிகவும் வெளிர் நிறத்தில் இருக்கும் ஒரு பெண்ணை அவர் கண்களை திறந்து பார்த்தார். வெளியே சென்று குக்கீஸ்களை விற்று வா. என்னால் இன்று விற்க செல்ல முடியாது. அவர் எதுவும் சொல்லாமல் அவளை உற்று பார்த்தார். சீக்கிரம், தயவு செய்து போதுமான குக்கீஸ்களை விற்று வா. இதனால் நாம் இன்று வீட்டுக்காரருக்கு வாடகை செலுத்த முடியும். இல்லையெனில் தங்குவதற்கு இடம் இருக்காது. இந்த நேரத்தில் அவர் மீண்டும் தவறு செய்தார் என்பதை உணர்ந்ததால் அவரது கண்களில் இருந்து கண்ணீர் உருண்டு விழுந்தது. ஒரு நொடிக்குள் அவர் மீண்டும் பூங்காவில் பெஞ்சில் அமர்ந்திருந்தார். அவரது கண்களில் இருந்து கண்ணீர் உருண்டு வருவதை அவர் பார்த்தார். அவர் மேலே பார்த்தபோது சிறிய டிம் தலையை தாழ்த்தி கொண்டு நடந்து செல்வதை கண்டார். அவர் எழுந்து அவன் பின்னால் ஓடினார். ஓ குட்டி ஃபெல்லா, நில்லு! டிம் திரும்பிய போது மிஸ்டர் ரே அவரிடம் ஓடி வந்து குனிந்து அவனை கட்டி அணைத்தார். என்னை மன்னித்து விடு குட்டி ஃபெல்லா. பரவாயில்லை ஐயா, உங்களுக்கு குக்கீஸ் பிடிக்காது. அது சும்மா பொய். எனக்கு குக்கீஸ் பிடிக்கும். உன்னிடம் இருக்கும் அனைத்தையும் எனக்கு கொடு. மாதம் முழுவதும் தயாரிக்கும் குக்கீஸை என்னிடமே கொடு. நான் அதற்கு பணம் கொடுக்கிறேன். இதோ எல்லா பணத்தையும் எடுத்துக்கொள். நாளை மீண்டும் எனக்கு குக்கீஸ் கொண்டு வா. மகிழ்ச்சி அடைந்த சிறிய டிம் அவரது கன்னத்தில் முத்தமிட்டு அவனிடம் இருந்த அனைத்து குக்கீஸ்களையும் கொடுத்தான். அன்றே மிஸ்டர் ரே மிஸ்ஸஸ் கயல் வீட்டிற்கு சென்று அவளுக்கு எல்லா குக்கீஸ்களையும் கொடுத்தார். ஓ, இதற்கெல்லாம் தேவையில்லை. ஓ, அது ஒன்றுமில்லை. நான் இதுவரை ஒரு நல்ல அண்டை வீட்டாராக இருக்கவில்லை. அதற்காக எனது வழியில் நான் உங்களிடம் வந்து மன்னிப்பு கேட்கிறேன். நீங்கள் மிகவும் கனிவானவர் ரே. இது ஒரு ஆரம்பம் மட்டும்தான். இவ்வாறு மிஸ்டர் ரே மிகவும் கோபமான மனிதரில் இருந்து ஒரு கனிவான மற்றும் தாராளமான நபராக மாறினார். டிம் மற்றும் அவரும் சிறந்த நண்பர்களாக மாறினர். வெள்ளி காலணிகளை பொறுத்தவரை அவர் தனது அறையில் அவற்றை அங்கேயே வைத்திருந்தார். இது பச்சாதாபமுடன் இருப்பது மிகவும் முக்கியம் என்பதை நினைவூட்டுகிறது மற்றும் யாரையும் மதிப்பிடுவதற்கு முன்பு நாம் எப்போதும் அவர்களின் நிலையில் காலடி எடுத்து வைத்து பார்க்க வேண்டும் என்பதை குறிக்கிறது.